இமானுவேல் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் டோ வாக்கிங் பண்ணா. இந்த குழந்தைங்க விட்டு மறந்த விஷயங்கள திரும்பவும் பல வருஷம் கழிச்சு செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னு சொன்னா, அதிகமான பேரு கேட்டிருக்காங்க, இமானுவேல் டோ வாக்கிங் பண்ணுவானான்னு கேட்டிருக்காங்க. ஆனா, அவன் வந்து குழந்தையில பண்ணியிருக்கான். ஒரு டாட்லரா இருக்கும்பொழுது அவன் நடக்க ஆரம்பிச்ச காலத்துல பண்ணியிருக்கான். ஆனா, அதுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நான் பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்காவே இது சரியாயிடுச்சு. ஆனா, இப்போ திரும்பவும் அத ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லும்பொழுது, அது வந்து எனக்கு ஒரு கன்சர்னா இருக்குது. ஏன்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய காமனான விஷயம் டோ வாக்கிங் தான். அத நம்ப எப்படியாவது அவாய்ட் பண்ணணும். ஆனா, அவங்கள செய்ய வேணான்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த பிரஷர் சீக் பண்றாங்க அந்த இடத்துல. ஸோ, அதனால தான் அவங்க அந்த மாதிரி நடக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு தெரப்பி குடுக்கணும், என்ன சொல்யூஷன் குடுக்கணுன்றத நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் எங்க அப்பாவ வந்து அவன கால்ல லைட்டா மசாஜ் பண்ண சொன்னேன். அவர் தொடர்ந்து பண்ண அவன் பாருங்க எவ்ளோ ரிலாக்ஸ்டா அத வந்து என்ஜாய் பண்றான்னு. மாதிரியான விஷயங்கள்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் தான் இமானுவேலுக்கு செய்வோம். ஆனா, இப்ப எங்க அப்பா, அம்மா இருக்கிறதுனால இந்த 3 மாசம் வெக்கேஷனுக்கு இமானுவேலுக்காகவே அவங்க வந்திருக்காங்க. அதனால அவங்கள வச்சு நான் என்னென்னலாம் இமானுவேலுக்கு செய்ய முடியுமோ, அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். இந்த நேரத்த நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த சான்ஸஸ் எல்லாம் ஒண்ணும் நான் மிஸ் பண்ண விரும்பல.